அறம் வேல்யூஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பசி என்பது ஒரு மனிதனின் பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த மனித குலத்தின் பொறுப்பு. ஒரு சிறு கதை மூலமாக நாம் கொஞ்சம் சிந்திப்போம். ஆயிரக்கணக்கானோர் பங்கெடுத்த ஒரு பெரிய விருந்து. அந்த விருந்துல சாப்பாடு நிறைய மிச்சமாயிருச்சு. மிச்சமான உடனே என்ன பண்ணுறதுக்கு, என்ன செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது, அது நம்ம ஒரு பெரிய குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே நம்ம அந்த சாப்பாடை நம்ம போட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் யாரை கூப்பிட்றதுக்கு, என்ன செய்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆள் இருக்கார், அவரை நான் கூட்டிகிட்டு வரேன், அவர் குழி தோண்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவப்பட்ட ஒரு தொழிலாளியை கூட்டிகிட்டு வந்து குழி தோண்டுறான். குழி தோண்டிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல வாசனை அவன் முகத்தில் வருது. என்னன்னு பார்த்தா பிரியாணி. அப்படி ஒரு வாசனை. அப்போ அவன் சந்தோஷம், இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிடலாம், நம்மளை இந்த குழி வெட்டி முடிஞ்ச உடனே பிரியாணி சாப்பிடலாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்த நேரத்தில் குழி தோண்டி முடிச்சாச்சு. வட்டை வட்டையாக கொண்டு வராங்க பிரியாணி. அப்போ இது எதுக்கு ஐயான்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, இந்த குழியில் போட்டு எல்லாம் மூடிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரே சங்கடம், என்ன சாப்பாடு அவ்வளோத்தையும் இந்த குழியில் போட்டு மூட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி சங்கடத்தில், ஒரு கஷ்டம், மன கஷ்டத்தில் இருக்கும்போது குழிக்குள்ளே போட்டாச்சு. அவ்வளோ சாப்பாடும் குழிக்குள்ள போட்ட உடனே குழி ரொம்ப வலியுது, அவ்வளோ சாப்பாடு. அப்போ மேலே ஏறி சவுண்டு இறுக்கி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனால் முடியாமல் மன கஷ்டத்தில் அப்படி நின்று அழுதுட்டு இருக்கான். அதுலேருந்து ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, என்ன தம்பி உனக்கு எந்த ஊர்? எனக்கு பீகார் ஐயா. சரி, உனக்கு குடும்பம் இருக்கா? அவன் ஒரு மனைவி ஒரு குழந்தை இருக்குது. அப்படின்னா குழந்தை என்ன படிக்குது? குழந்தை இல்லையா, இறந்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே எதனால? பசினால என் குழந்தை இறந்து போச்சுன்னு அழுறான். எல்லாரும் அதில் சுற்றி நிற்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி அந்த சாப்பிட்ட சாப்பாடும் அப்படியே மறந்து போய் அவனுடைய கஷ்டத்தை நினைத்து அவங்களும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பசி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் நம்மளால. ஏந்ததை இயலாதவருக்கு செய்யணும். பசியின் வாடும் ஒருவரின் வயிற்றை நிரப்பும் அடையாளம். பசியற்ற உலகை உருவாக்குவோம், அன்பை பகிர்வோம், உணவை பகிர்வோம். பசியை வெல்ல உணவாக மட்டுமல்ல, மனிதன் இனத்தாலும் கூடும். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.